ரெகுலரா இந்த வீடியோஸ் வந்து மெசேஜ் ஓரியன்டா போட்டு இருந்தீங்க சோசியல் மீடியால. இப்ப சமீப காலமா குறைஞ்சிடுச்சு. ஏன் போடுறது நீங்க? இந்த மக்கள் அதுக்கு வந்து ஒர்த் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஏன்னா நான் உண்மையா அதான் நினைக்கிறேன். ஏன்னா பர்சனல் இன்ட்ராக்ஷன் வித் பீப்புள் 41 உயிர்கள் வந்து கரூர்ல போயிருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு உதாரணமா சொல்றேன். நான் எந்த கட்சி சார்பாகவும் இப்ப பேசல. 41 உயிர்கள் போயிருக்கு. அந்த குடும்பங்களே அந்த விஷயத்த மறந்துட்டு கடந்து போறாங்க. அப்படி அவங்களுக்காக எதுக்கு நம்ம பேசணும் அப்படிங்கறத எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியா இருக்கு. எல்லாருக்கும் இவங்கள தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க யாரும் இல்ல. நம்ம தமிழ் சினிமா துறையில பல படங்கள் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமூகம் சார்ந்த அக்கறை கொண்ட பல பதிவுகள, வீடியோக்கள பதிவிட்டுருக்காங்க. அதையும் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இவங்க என்னடா இப்படி பேசுறாங்களே! கரூர் சம்பவத்த பத்தி இந்த மாரி பேசுறாங்களே! பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆப்போசிட்டா பேசாம, மன வருத்தத்த குடுக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமோ! அப்படின்னு நீங்க நெனைச்ச மாரி தான் நானும் நெனைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு சில வீடியோக்கள பார்க்குற வரைக்கும். அது என்ன வீடியோன்னு நான் இப்ப உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அத பார்த்துட்டு நீங்க ஏன் அவங்க இப்படி பேசுனாங்கிறத தெரிஞ்சுக்கிருங்க. நாங்க யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். பார்க்க முடியாம அவர் பார்த்தோன்னே எங்களுக்கு அழுகதான் வந்துச்சு. அவரை பார்க்கணுன்னே மெயினா வந்தது. இன்னைக்கு வந்து நான் வந்திருக்கேன்னா என் பொண்ணு அங்க ஐசியூல அட்மிட். ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு, என் பொண்ணு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா இப்போ. ஆனாலும் சார பார்க்கணும்னு நாங்க பழனில இருந்து வந்திருக்கோம். என் பையன் போனாலும் போயிட்டு போறியா? இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது. போயிட்டு போகுது. அதுக்காக போய்த்தானே என் பையன் செத்தியான். அவருக்காக போய்த்தானே என் பையன் செத்தியான். சரி, அவர் முகத்தை பார்த்தாவே போதும். எல்லாத்தையுமே நீங்க நல்லாவே கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இத பார்க்கையில எல்லாம் என்ன தோணுதுன்னா, இவ்ளோ ஒரு கேவலமான ஜென்மங்கள்லாம், சுயநலம் பிடிச்ச ஜென்மங்கள் இந்த சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கையில ரொம்ப பயமா இருக்குது. தான் பெத்த பிள்ளைங்க மேல அக்கறை இல்லாத இந்த குடும்பங்கள்லாம் நாளைக்கு இந்த சமூகத்து மேல என்ன அக்கறை கொண்டுற போகுது? தற்குறிங்க.